நான் வேலைக்கு சேர்ந்தேன்ப்பா. வேலைக்கு சேர்ந்தபோது அன்றைக்கி வந்து தங்கம் வந்து கிராம் வந்து 3000 ரூபாய், இன்றைக்கி 6000 ரூபாய் ஆயிடுச்சு, டபுள் ஆகிடுச்சு. ஆனால் அதே இது நான் வேலைக்கு சேர்ந்தபோது எனக்கு சம்பளம் 5000, இன்றைக்கி 20000 ஆச்சு. அப்போ சம்பளம் 4 மடங்கு ஆகிருக்கு, கோல்டு 2 மடங்கு தானே ஆகிருக்கு. சம்பளம் 4 மடங்கு ஆகிருக்குங்கிறத பற்றி யாருமே சொல்கிறது கிடையாது. ஹோம் லோன் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 இயர்ஸ் லோன் வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து நீங்கள் 20 lakh rupees லோன் எடுக்கிறீங்க, அதாவது 50 lakh rupees லோன் எடுக்கிறதா வச்சுங்க. 50 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க 20 வருஷம் அப்படின்னா உங்களுடைய மந்த்லி பே அவுட் வந்து 45,000 rupees இஎம்ஐ பே பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 1.1 crore வரும். லோன் நீங்கள் எடுக்கும்போது அந்த லோனுடைய டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐ கம்மியாக இருக்கும். பேங்க் நமக்கு 7-8% கொடுக்குது, கரெக்டாக? அந்த மணியை தான் எடுத்துகிட்டு அந்த மணியை பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் மேன்கிட்ட கொடுக்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜில்? 12-13%. அந்த பிஸ்னஸ் மேன் அதை வாங்கி அவங்களுடைய பிஸ்னஸில் போடும்போது அவங்க வந்து ஜென்ரேட்டிங் 20%. 2 கோடி ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா எனக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா 3% கொடுக்கணும். ஸோ தட் நீங்கள் 7 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்க போகிறீங்க. ஆனால் அந்த 2 கோடி ரூபாயை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே உங்களுக்கு 14 லட்ச ரூபா வரும். 14 லட்ச ரூபாயில் 7 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் 7 லட்ச ரூபா வச்சுக்கலாம் இல்லையா? ஈவன் டேக்ஸ் 2 லட்ச ரூபா போச்சுன்னா கூட ஸ்டில் யூ ஆர் மேக்கிங் 5 lakh rupees. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம்? நமக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாமா? எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் என்னென்னா யூ ஷுட் கம் வித் ஒரு 3 இயர்ஸாவது வெயிட் பண்ணணும் அப்படின்னு வரலாம். எக்ஸாக்டாக 1 year பிஃபோர் 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர்த்து வேறு என்னென்னலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்லை, இப்போ நமக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா, ஒருத்தர் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன இது, இப்போ ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு குழந்தை வருது அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து என்ன ப்ரையாரிட்டி? ஒரு குழந்தைன்னு வந்ததுன்னா குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், அந்த இண்டிவிஜுவலுடைய ரிட்டையர்மெண்ட், இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி. ஓகே, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. ஆர் ப்ரையாரிட்டி நம்ம லிஸ்ட்டு போடுறோன்னு வச்சுங்களேன். எது வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம குழந்தையுடைய எஜுகேஷன், அது ஃபஸ்ட்டு லிஸ்ட். அடுத்து குழந்தையுடைய கல்யாணம், அடுத்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், 4th தான் வந்து காரு, வீடு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வேலைக்கு சேர்ந்த உடனே முதல்ல ஒரு வீடை வாங்கணும், காரை வாங்கணும். இப்போ நீங்கள் எடுத்தோடனே வீடும் காரும் வாங்குறீங்கன்னா, ரெண்டாவது வீடும் காருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விலை இருக்கக்கூடிய, வீடுங்கிறது ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பொருள், காருங்கிறது ஒரு 8-10 லட்ச ரூபாங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ தான் நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய சம்பளமே கம்மி. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான லோனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னதுன்னா எங்கேருந்து சேவ் பண்ண முடியும்? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது இன்ஃபேக்ட் நிறைய ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன்? 2000 ரூபா அப்படிம்பா. நான் சொன்னேன், இந்தியாவில் இருக்கிறவனே 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான், நீ ஃபாரினில் போயிட்டு எதுக்கு 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற? இல்லை சார், நான் வீட்டை வாங்கிட்டேன், அதுக்கு வந்து இது கட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா அவனுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ண தெரியல. அந்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு துபாயிலையோ கத்தார்லேயோ இருக்காங்க, அவங்க அங்கே இருக்காங்க. இங்கே ஃபேமிலி கூட சில பேருடைய ஃபேமிலி இருக்குது, சில பேர் ஃபேமிலியும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லாத டீ கடைக்கு எதுக்கடா டீ ஆற்றுற மாதிரி யாருமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் என்னத்துக்காக அந்த ஒரு வீட்டை வாங்கி நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும், விலை ஏறி போயிடுனதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய டேஸ்ட் வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னு இருக்கும்போது அன்றைக்கே வந்து வாங்கிக்கலாம் வழி. அப்படிலாம் விலை வந்து ஏறதே கிடையாது. நமக்கு வந்து என்ன சேலஞ்சஸ் அப்படின்னதுன்னா, நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்தோம்னா அதை வந்து அந்த அப்சல்யூட் வேல்யூ பார்க்குறோம். நான் வேலைக்கு சேர்ந்தேன்ப்பா, வேலைக்கு சேர்ந்தபோது அன்றைக்கி வந்து தங்கம் வந்து கிராம் வந்து 3000 ரூபாய், இன்றைக்கி 6000 ரூபாய் ஆயிடுச்சு, டபுள் ஆகிடுச்சு. ஆனால் அதே இது நான் வேலைக்கு சேர்ந்தபோது எனக்கு சம்பளம் 5000, இன்றைக்கி 20000 ஆச்சு. அப்போ சம்பளம் 4 மடங்கு ஆகிருக்கு, கோல்டு 2 மடங்கு தானே ஆகிருக்கு. சம்பளம் 4 மடங்கு ஆகிருக்குங்கிறத பற்றி யாருமே சொல்கிறது கிடையாது. ஆனால் கோல்டு மட்டும் விலை ஏறிடுச்சு. சரி, எல்லாமே வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நமக்கு வந்து நம்ம வாங்காததுனால அது ரொம்ப பெரிய விலை ஏறினதாக நமக்கு தோணுது.
ஓகே. ஸோ இப்போ லோன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பர்சனல் லோன்ஸ் இருக்கு, வெஹிக்கிள் லோன்ஸ் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு. ஸோ வீடு கட்டுறதுக்குலாம் சம்டைம்ஸ் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஹவுசிங் லோன் எடுத்தா லைக் இன்னொரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் என்னால கட்ட முடியாது. ஸோ நான் பர்சனல் லோன் எடுத்து ஈஸியா அடைச்சிரணும். நான் சொந்த வீடு கட்டணுன்றாங்க. அது பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஹோம் லோன் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 20 இயர்ஸ் லோன் வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து நீங்க 20 லேக் ரூபீஸ் லோன் எடுக்கிறீங்க. அதாவது 50 லேக் ரூபீஸ் லோன் எடுக்கிறதா வச்சுங்க. 50 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க 20 வருஷம் அப்படின்னா உங்களுடைய மந்த்லி பே அவுட் வந்து 45,000 ருபீஸ் இஎம்ஐ பே பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 1.1 crore வரும். ஓகேங்களா? டபுள் தி அமௌண்ட் வருது. டபுள் அமௌண்ட் ஒரு பெரிய ஓகே. அமௌண்ட்டே கிடையாது. அது பெருசே கிடையாது நான் சொல்றேன். அதே சமயத்துல இவர் வந்து பர்சனல் லோன் போறாருன்னு வச்சுங்களேன். பர்சனல் லோனுடைய மேக்ஸிமம் டியூரேஷனே 5 இயர்ஸ் தான். அப்ப 20 வருஷத்துக்கு ஒருத்தர் 45,000 கட்டணும்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி 4 மடங்கு கட்டணும். 2 லட்ச ரூபா அவரால கட்ட முடியுமா? ஸோ யாரும் பர்சனல் லோன் எடுத்து வீடு கட்டுறதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. நான் ஒரு 20 லேக்ஸ் வரைக்கும் நான் பர்சனல் லோன் போட்டு எடுத்துக்கிறேன் இல்ல அப்படின்னு பர்சனல் சொல்லுவாங்க. லோன் அதுதான் சொல்றேன். பர்சனல் லோன் வந்து நீங்க 20 லேக் ரூபீஸ்க்கு பர்சனல் லோன் போறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20 லேக் ரூபீஸ் பர்சனல் லோன் ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்னதுன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் அந்த 20 லட்ச ரூபாய்க்கு வந்து 2 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ 2 லட்சம் இன்ட்டு 5. ஸோ 20 லட்சங்கிறது வந்து நீங்கள் 30 லட்ச ரூபா பே பண்ண போகிறீங்க 5 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மாதத்தால் டிவைட் பண்ணிங்கன்னா மாதம் 50,000 ரூபா நீங்கள் பே பண்ண முடியும். 20 லட்ச ரூபா நீங்கள் வந்து பர்சனல் லோன் எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய தொகை மாதம் 50,000 ரூபா. 50,000 கட்ட முடியுமா? முடியாது. ஸோ எப்போதுமே லோன் நீங்கள் எடுக்கும்போது அந்த லோனுடைய டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐ கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஹவுசிங் லோன் இஎம்ஐயில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இன்றைக்கும் 20,000 ரூபா 20 வருஷம் கழிச்சும் 20,000 ரூபா தான். கரெக்டாக? இஎம்ஐ என்னென்ன ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இன்றைக்கும் அதே அமௌண்ட்டு தான், 20 வருஷம் கழிச்சும் அதே அமௌண்ட்டு தான். இன்றைக்கி உங்களுக்கு 20,000 ரூபா பெரிய ஓரளவுக்கு கஷ்டமான அமௌண்ட். 5 இயர்ஸ் கழிச்சு கஷ்டமான அமௌண்ட்டா? இன்னையோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. 10 இயர்ஸ் கழிச்சு இன்னும் கம்மி. 15 இயர்ஸில் ஒன்றுமே இல்லை. 20 இயர்ஸ்லலாம் இந்த 20,000 ரூபா ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக? ஆனால் ஆல் அலாங் வந்து யூ ஆர் பேயிங் ஒன்லி த சேம் 20,000 ருபீஸ் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அதனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, நம்ம வந்து இவ்வளவு பே பண்ணுறோமே அப்படிங்கிறது நினைக்கிறத விட 50 லட்சத்துக்கு நான் 60 லட்சம் பே பண்ணுறோம்னு நினைக்கிறத விட அந்த 60 லட்சம் எப்போ பே பண்ணுறோம்? நாளைக்கே பே பண்ணல இல்லையா? அதை வந்து இன்னும் 20 வருஷத்துல தானே ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. பட் நிறைய பேர் எக்கனாமிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் ஹவுசிங் லோன் வாங்கி வீடு கட்டணும்னு கட்டிடுவாங்க. பட் அந்த பேர்டன் தாங்க முடியாது. அது எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைச்சிடணும்னு நினைப்பாங்க. அது சிம்பிளாக ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு கட்டுறத நம்ம ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு 15 to 20 இயர்ஸ் கட்டுறதை நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ளேயே கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னா ஈஸியான ஸ்டெப்ஸ் ஏதாவது இருக்காது? இல்லை, நம்ம அது முதல்ல பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்னுடைய லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்து மினிமம் அமௌண்ட் எவ்வளவு நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுடைய காஸ்ட் வந்து நான் 20 லட்சமே சொல்கிறேன். ஏன்னா நான் 50 லட்சம் சொன்னோன்னே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு சண்டைக்கு வராங்க. 20 to 30 lakhs இல்லை 20 லேக் ருபீஸ் ஹவுசிங் லோன் வச்சுங்களேன். இந்த 20 லட்ச ரூபா நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்தீங்கன்னா மினிமம் 20%, 4 லேக் ருபீஸ் நீங்கள் கொடுக்கணும். மினிமம் 4 கொடுக்கணும். நீங்கள் வந்து 16 லட்ச ரூபா வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 லட்சம் தானே இந்த இது 4 லட்சத்தை எப்படியாவது புரட்டிட்டு இன்னும் சொந்தக்காரங்கள்ட்ட அல்லது மாமனார் அப்பா அம்மா இவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸு இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி 4க்கு பதிலாக 6 7 லட்சத்தை பே பண்ணிட்டாங்கன்னா 13 லட்சம் தான். ஸோ தட் நான் 13 லட்சத்துக்கு மட்டும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. இது தப்பு. ஓகே. ஏன் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஹவுசிங் லோன் வந்து 8லேருந்து 9%. ஓகேங்களா? வெரஸ் இந்த மணி அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட் நமக்கு 15% வரையும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எது மினிமம் அமௌண்ட்டோ அந்த 4 லட்சம் விச் இஸ் 20% அது மட்டும்தான் பே பண்ணணும். இதை வந்து
ஃபாலோ பண்ணுறது யாருமே கிடையாது. 95% பீப்புள் ஆர் நாட் ஃபாலோயிங். இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு. செகண்ட் தப்பு வந்து என்ன அப்படின்னதுன்னா ப்ரீபே. அந்த இப்போ வந்து 4 லட்சம் 16 லட்சத்துக்கு லோன் எடுத்துட்டாங்கன்னா திடீர்னு எனக்கு ஒரு 50,000 ரூபா கிடச்சிச்சு, 1 லட்ச ரூபா கிடச்சிதுன்னா அதை போட்டு அடைச்சிட்டு சீக்கிரமாக அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும். என்னத்துக்காக சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும்? நீங்கள் வாங்கக்கூடிய லோன் வந்து 8%, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும்போது எதுக்காக அந்த லோனை நம்ம வந்து அடைக்கணும்? அந்த லோனை அடைக்கவே கூடாது. அது மட்டும் போயிட்டே இருக்கட்டும். என்னதுக்காக கிடைக்கணும்? 8% உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேன்லாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க? அவங்க வந்து ஒரு பேங்க்கில் ஒரு 10-12% அவங்க பேங்க்கில் கடன் வாங்குறாங்க. 10-12க்கு வாங்கிட்டு அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து 20%, 25% அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த 10-12%ங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பிகாஸ் அவங்க ஏர்ன் பண்ணுற மணி வந்து ஜாஸ்தி. அந்த 10-12 பேங்க்கு கொடுக்கறதுக்கே யார் ஃபீட் பண்ணுறாங்கன்னா நீங்களும் நானும் ஃபீட் பண்ணுறோம். 7%, 8% பேங்க்கு கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க் நமக்கு 7-8% கொடுக்குது. கரெக்டாக? அந்த மணியை தான் எடுத்துட்டு அந்த மணியை பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் மேன்கிட்ட கொடுக்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜில்? 12-13%. அந்த பிஸ்னஸ் மேன் அதை வாங்கி அவங்களுடைய பிஸ்னஸில் போடும்போது அவங்க வந்து ஜென்ரேட்டிங் 20%. ஸோ ப்ரீபே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து டென்யூர் வந்து மேக்ஸிமம் டென்யூர். இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து 30 அப்படின்னதுன்னா 30 வருஷம் வரையும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை அவ்வளோ வருஷம்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது, நான் வந்து 10 வருஷத்துலேயே கட்டிடுறேன், 15 வருஷத்துலேயே கட்டி. இப்போ 15 வருஷத்தில் கட்டணும் அப்படின்னதுன்னா நீங்கள் அதிகமாக பே பண்ணணும். இப்போ 15 வருஷத்துக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் 15 வருஷத்துக்கு 16 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16,000 ரூபா கிடைக்கும். 16,000 ரூபா பே பண்ணணும். அதே இதை 30 வருஷமாக பே பண்ணிங்கன்னா வெறும் 12,000 ரூபா பே பண்ணால் போதும். நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் 4,000 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 4,000 ரூபாயை 15 வருஷம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மணி வந்து அடுத்த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் பே பண்ணி யூ வில் ஆல்சோ கெட் மணி. ஸோ சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்க கூடாது. ஸோ இந்த 3 விஷயம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எவ்வளவு நம்ம மினிமம் பே பண்ணணுமோ அவ்வளவுதான் அப்ஃப்ரண்ட் பே பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, ப்ரீபே பண்ணவே கூடாது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டியூரேஷன் போகணும். இந்த 3மே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. இது வந்து ப்ராக்டிக்கல். இப்போ நான் இதை வந்து ஐ கேன் ப்ரூவ் வித் நம்பர் எல்லாம் போட்டு என்னால் இது பண்ண முடியும். இதை பார்க்குறவன் என்ன சொல்லுவான்னா கண்ணா அப்படின்னு திட்டுவான். ஏன்னா அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் என்ன சொல்லுவான், திட்டதான் திட்டுவான். உங்களுக்கு இதில் வந்து நான் இப்போ சொல்கிறதுல டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட வாங்க, நான் வந்து ஐ வில் ப்ரூவ் வித் நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து எமோஷ்னலாக இல்லைன்னா திஸ் வில் ஒர்க் அவுட் பியூட்டிஃபுல்லி. ஓகே, அப்போ லோன் வந்து நம்ம எத்தனை வருஷத்துக்கு எடுக்கிறோமோ மேக்ஸிமமாக எடுத்துட்டு அது அதே அமௌண்ட்டில் மேக்ஸிமம் அந்த இயர்ஸ் முடிகிற வரைக்கும் கட்டிகிட்டே வரணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு இடையில நமக்கு அமௌண்ட் ஏதாவது வருது, இல்லை நம்மளால இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா, அது மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. ஏன்னா அது வந்து 15% கிடைக்குது இல்லையா? ஓகே. சரி, இப்போ நமக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுடைய ஃப்ரெண்டு, ஓகேங்களா, என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து பணம் உங்களுக்கு தேவையான மணி இருக்குது, ஓகேங்களா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் பேங்க்கில் தான் போட்டு வச்சுருக்க போகிறேன், பேங்க்கில் போட்டால் எனக்கு 4% தான், அதில் நான் எஃப்டி கூட போட மாட்டேன், வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கேன், அதில் எனக்கு 3.5% தான் கிடைக்கும். நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு, இந்தாப்பா 2 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு வந்து அந்த 3% கொடுத்தேன்னா போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவை இல்லைன்னாலும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டே வர வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போனீங்கன்னா 7% கிடைக்குது. அப்போ நான் கொடுக்கக்கூடிய 2 கோடியில் 3.5%. அந்த 7%ங்கிறது இயர்லி. 2 கோடி ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா எனக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா 3% கொடுக்கணும். ஸோ தட் நீங்கள் 7 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்க போகிறீங்க. ஆனால் அந்த 2 கோடி ரூபாயை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே உங்களுக்கு 14 லட்ச ரூபா வருது. 14 லட்ச ரூபாயில் 7 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் 7 லட்ச ரூபா வச்சுக்கலாம் இல்லையா? ஈவன் டேக்ஸ் 2 லட்ச ரூபா போச்சுன்னா கூட ஸ்டில் யூ ஆர் மேக்கிங் 5 lakh rupees. உங்களுக்கு அந்த மணி தேவையில்லைன்னா ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுங்க, யாரையாவது படிக்க வைங்க, என்ன வேணாலும் பண்ணலாமே. புரியுதுங்களா? ஸோ மணியை பொறுத்தவரையும் எப்படி அந்த மணியை வந்து க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கணும். அங்கே எமோஷனை கொண்டு வரக்கூடாது. பீப்புள் வந்து இப்போ பார்த்தாலும் எமோஷனை கொண்டு வரதுனால தான் they are not making money. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ஹோம் லோன்ஸ் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதில் வெஹிக்கிள் லோன்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ கார் வாங்கணும், ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கணும்னாலுமே அதுக்கு லோன் போட்டுட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து மாதம் 5,000 6,000 கட்டிட்டு இருக்காங்க. அது சேஃபா, இல்லை வந்து காசை சேர்த்து வச்சு ஏர்ன் பண்ணி நம்ம கொடுக்குறது சேஃபா? இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா 2 விஷயம். இப்போ நீங்கள் காசை சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம், அதாவது நேர விரயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காலேஜ்லேருந்து வரீங்க, ஃப்ரெஷ் ஃப்ரம் இப்போ தான் புதுசாக ஜாபுக்கு சேர்றீங்க அப்படின்னதுன்னா
இல்லைப்பா நீ ஒரு 5 வருஷம் கழிச்சு வண்டி வாங்கு அப்படின்றதா இருந்ததுன்னா அவங்களுக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அப்போ வந்து என்னென்னா அது வந்து வாங்கலாம். ஐ எம் டாக்கிங் அபவுட் டூ வீலர் நீங்கள் வாங்கலாம். ஸோ அப்போ டூ வீலர் வாங்கும்போது அந்த 2 lakh rupees டூ வீலருக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 9%, 9.5% வெஹிக்கிள் லோன் கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து லோன் போட்டு அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வீடை பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் வந்து வீடு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான வீட்டில் சொந்தமோ ரெண்டோ நீங்கள் யூ கேன் என்ஜாய் எவ்ரிதிங்கா இல்லையா? அங்கே வந்து பைக் வாங்கினா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். யாரும் பைக்கை ரெண்ட்டுக்கு விடலை, ஆனால் வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறாங்க இல்லையா? அப்போ ரெண்ட்டுக்கு விடும்போது அங்கே வந்து நீங்கள் உடனே வீடு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது பின்னாடி வாங்கிக்கலாம். பைக்கை பொறுத்தவரை நீங்கள் உடனே வாங்குறது நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் அதில் நமக்கு ஏறிட்டே வரும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமான்னு சொல்கிறீங்க. பட் இப்போ ஸ்டாக்ல வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அண்டர்லைங் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கோல்டு சிட்டாக இருக்கலாம், கோல்டு பாண்டாக இருக்கலாம், கோல்டு பீஸாக இருக்கலாம். அண்டர்லைங் அசெட் வந்து கோல்டுடைய மூவ்மெண்ட். இப்போ வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20% வரையும் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஒரு 4 ஸ்டாக்கோ 5 ஸ்டாக்கோ வச்சுருக்கோம். அந்த 5 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் 20% விழுந்துருச்சு அப்படின்னதுன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் 20% அடி வாங்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அது வந்து ஒரு 2%, 4%, 5% தான் இருக்கும். இந்த ரிமைனிங் 95% வந்து இந்த ஃபாலை வந்து கட்டுப்படுத்திடும். ஸோ எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தால் மியூச்சுவல் ஃபண்டும் கண்டிப்பாக விழும். ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் மேலே போகாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் விழுற அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் விழாது. ஆர் ஐ வில் புட் இட் திஸ் வே. இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டீம் கேம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ஒரு 11 பேர் இருக்காங்க. இப்போ விராட் கோலி வந்து டக்கு அடித்தாலும் இந்தியா ஜெயிக்கலாம், பும்ரா விக்கெட் எடுக்கலைனாலும் இந்தியா ஜெயிக்க முடியும். கரெக்டாக? பிகாஸ் டீமில் யாரோ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இன்னொருத்தர் பண்ணிடுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து டென்னிஸ் மாதிரி. டென்னிஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட் இருக்குது. அந்த 4 ரவுண்டு ஜெயிக்கணும். அப்புறம் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல். அப்போ தான் வந்து சாம்பியன். நீங்கள் விம்பிள்டன் சாம்பியன், யூஎஸ் சாம்பியன், ஆஸ்திரேலியன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் சாம்பியன், இந்த மாதிரி சாம்பியன் வரணும்னா நீங்கள் 7 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிக்கணும். நடுவில் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் ரிலாக்ஸே பண்ண முடியாது. ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் கேம். ஸ்டாக் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல். அதில் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆர் ஹை. இப்போ கிரிக்கெட்டர் பணம் பண்ணுறதை விட இதில் வந்து டென்னிஸ்காரங்க பணம் பண்ண முடியும். இத்தனை இந்தியாவில் வந்து 140 மக்கள் கோடி இருக்காங்க. இதுவரையும் நம்ம வந்து இந்த ஏதாவது ஒரு ஓப்பனில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோமா? ஜெயிக்கவே முடியல. கரெக்டுங்களா? ஏன்னா அது ரொம்ப டஃப்பான கேம். ஸோ நம்ம வந்து டீம் கேம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு வந்து இட்ஸ் அ போர்ட்ஃபோலியோ விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஓரளவுக்கு பணம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸில் போகலாம். ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம்? நமக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாமா? எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் என்னென்னா யூ ஷுட் கம் வித் ஒரு 3 இயர்ஸாவது வெயிட் பண்ணணும் அப்படின்னு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி கேட்குறீங்க. அப்போயும் நான் என்ன சொல்லுவேன்னா 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், 3 வருஷம் மினிமம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போன வருஷம் எக்ஸாக்டாக 1 இயர் பிஃபோர் 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபா இருக்குது, 16 லட்ச ரூபா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சார் 3 வருஷம் சொன்னீங்க, ஆனால் 10 லட்சம் போட்டு 16 லட்ச ரூபா வந்துருச்சு, எனக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் த பாயிண்ட் வந்து என்னென்னா, அதே சமயத்தில் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து இப்போ ஒருத்தர் இப்போ தான் 10 லட்ச ரூபா வராரு, அவருக்கு வந்து ஒரு 50,000 ரூபா கம்மி ஆயிடுச்சு, 9.5 lakhs தான் வந்திருக்கு அப்படின்னதுன்னா அவர் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம 3 வருஷம் மினிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த ஏற்ற இறக்கத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் அந்த டைம் நம்ம வாங்குகிறோம். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் 1 இயர் 2 இயர்ஸ்லேயே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஈவன் நிறைய தடவை லாஸ்ட் 3 இயர்ஸில் மார்க்கெட் டபுளே ஆயிருக்கு, புரியுதுங்களா? பட் நீங்கள் அதே டபுளோட கண்ணோட்டத்தில் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர் டபுள் ஆகுமான்னு தெரியாது. மேபி 50% வரும், 60% வரும், அந்த மாதிரியான ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸோ யூ கம் வித் 3 இயர்ஸ் டைம் ஃப்ரேம். பட் 1 இயருக்கு மேலே நல்ல ரிட்டர்ன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எல்லா மணியுமோ அல்லது அந்த ப்ராஃபிட் மட்டுமோ அல்லது அதில் கொஞ்சம் மணியோ நீங்கள் எடுத்துக்கலாம்.